செடி மாரி காட்டுறாங்க. அது வந்து இப்போ இந்த கொரோனா டைம்லாம் காட்டுனாங்க. அது மலைவேம்பு கிடையாது. எங் மலைவேம்பு வந்து வேப்பிலை மாரியே இருக்கும். அதுலேயும் வேப்பிலை மாரியே கொட்டை காய்க்கும். வேப்பிலை மாரியே கொட்டை காய்க்கும். அது மலைவேம்பு. மலைவேம்பு, பப்பாளி இலை இது 3ம் நல்லா அரைச்சிக்கங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு ஒரு பாலாடை குழந்தைங்களா இருந்தால் ஒரு பாலாடை கொடுங்க. கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தால் ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். பெரியவங்க மாரி கொடுக்கலாம். பெரியவங்களும் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். குடிச்சு பாருங்கள். வாரத்தில் டெய்லி வாரம் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு பூச்சி கீச்சி எதையுமே குழந்தைங்களுக்கு அண்டாது. நோயும் சட்டுன்னு வந்து நம்ம பிள்ளைங்களும் தொடாது. இந்த ஜுரமோ காய்ச்சல், ஜுரம் கீரம் தலைவலி இதெல்லாம் வந்து சீக்கிரமே அண்டாது. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும் குழந்தைங்க. இது உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சு வளர்த்தேன். ஏன்னா என் குழந்தைங்க பக்கத்தில் யாரும் கிடையாது. நான் ஒரே ஆள் வச்சு வளர்த்தேன். அதேமாரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன் என் குழந்தைங்க. கொரோனா டைமில் கூட எல்லோரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க. மாஸ்க்கும் போடல. கொரோனா காலம் மட்டும் பேசணும். எங்களை யாரையும் வந்து டச்சு கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. இந்த 3 நல்ல ஒரு மகிமையானது. செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சத்து ரொம்ப முக்கியம். நல்லது. இப்போ ஆடு மாடுலாம் பாருங்கள் கசப்பு சாப்பிடுது. அதோட கறி சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்தமாரி தான் இந்த கசப்பை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சீக்கிரமே குழந்தைங்க அதேமாரி சளியெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்.